இன்னைக்கு நம்ம கேப்ரியல் ஆண்டர்சனை பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்குமே மென்ஸ் மரத்தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தவங்க ஃபர்ஸ்ட் டைமா உமன்ஸ் மரத்தான் 98-4ல கண்டக்ட் பண்றாங்க. கேப்ரியல் ஆண்டர்சன் என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க? கோல்டு, சில்வர், அட்லீஸ்ட் பிரான்ஸ். இதுல என்ன மெடல் கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை. 37th பிளேஸ்ல ரீச் ஆயிருக்காங்க. இவங்களோட டிட்டர்மினேஷன் டுவர்ட்ஸ் த கோல், விடாமுயற்சி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா பாடி ஷேக் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு ஹேண்ட் ஸ்விங் பண்ண முடியல, ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. பிசிக்கலா சுத்தமா முடியல. இருந்தாலும் இந்த ரேஸை எப்படின்னா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட அடி மேல அடி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் கண்டிப்பா இந்த லேப்பை நம்ம முடிச்சே ஆகணும் அப்படின்ற விடாமுயற்சியோட இறங்க மெடிக்கல் சப்போர்ட்டுக்கு ஆள் வந்துமே இல்ல எனக்கு மெடிக்கல் சப்போர்ட் வேணாம் அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு கண்டினியூ பண்றாங்க. இவங்க வைக்கிற ஒரு அடிக்குமே ஆடியன்ஸ் கிளாப் சவுண்டு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சியர் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனல் லேப்பையும் உங்க கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, ஒரு விஷயம் ட்ரை பண்ணாமலே இது கண்டிப்பா நம்மளால முடியாது அண்ட் இதெல்லாம் உன்னால கண்டிப்பா செய்ய முடியாதுன்னு மத்தவங்க உங்களை சொல்றதாவே இருக்கட்டுமே, லாஸ்ட் வரைக்கும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. ஜெயிக்கிறமோ தோக்குறமோ அது முக்கியம் இல்ல, அதுக்கான ஈடுபாடு மட்டும்தான். ட்ரை யுவர் பெஸ்ட். கேப்ரியல் ஆண்டர்சனுக்கு பாடியே சப்போர்ட் பண்ணாம இருந்தாலும் அவங்க ஹோப், மென்டல் சப்போர்ட் அண்ட் டிட்டர்மினேஷன் மட்டும்தான் அவங்கள முடிக்க வச்சது. ஸோ நீங்க இன்னும் ரேஸை வேடிக்கை மட்டும்தான் பாக்குறீங்களா? இறங்கி ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க கோல்கான டிட்டர்மினேஷனை கொடுங்க.